மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. குமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். முதலில் மகளிருக்கான உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுக்கப்படும்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமாக வைக்கப்பட்டது, குறிப்பாக பாஜக அதிமுக மூலமாக. இப்போ அவங்க 5000 கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக 10,000ன்னு சொல்றீங்களா? அது என்ன உரிமை தொகை வெர்சஸ் கருணை தொகை? தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் மக்களோட வரிப்பணத்தை எடுத்து ஓட்டுக்காக எந்த அரசு கொடுத்திருந்தாலும் யார் செய்தாலும் அது தவறு என்பதை நான் பதிவு செய்கிறேன். எனக்கு மக்கள் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம். மற்றதெல்லாம் அரசியல் கட்சிகள்லாம் அதுக்கு பிறகு தான். அது யார் கொடுத்துருந்தாலும் சரி. இப்போது மக்கள் அவங்கவுங்க உழைத்து சம்பாதித்து ஏர்ன் பண்ணி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சோஷியல் செக்யூரிட்டிக்காக அரசாங்கம் ஏற்படுத்துகிறோம். அரசாங்கம் எப்படி ஏற்படுகிறது? பல்வேறு கருத்துக்கள், ஒன்றுபட்ட பல்வேறு கருத்துக்களை கொண்ட குழுக்கள் ஒன்று திரண்டு ஒரு கட்சியாக உருவாகி பல கட்சிகள் ஒட்டுமொத்த மக்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டு மக்கள் முன் நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், நல்லது செய்ய போகிறோம் அப்படியெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணி மக்களுடைய கவனத்தை ஈர்த்து தேர்தலை சந்தித்து ஜெயித்து அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடைபெறுகிறது. இதுக்கு ஆட்சி நடப்பதற்கு பொருளாதார ரீதியாக வருவாய் அதிகமாக ஈட்டுவோர் தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை சட்ட ரீதியாக அரசாங்கத்துக்கு வருமான வரியாகவும் மற்ற டாக்ஸ் வரியாகவும் செலுத்துகிறார்கள். அது நிர்வாக வசதிக்காக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சாலைகள், குடிநீர், மருத்துவம், கல்வி போன்றவைகளுக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படணும் என்கிறது தான் சட்டம், அடிப்படை சட்டம், நம்ம அரசியல் சட்டம். அதற்காக தான் வரி வசூல் செய்யப்படுறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் வாரி வழங்குவது என்பது ஒட்டுமொத்த தேசத்தின் நலனுக்கு எதிரானது. அதை நான் பதிவு செய்து நலனுக்கு எதிராக மாநில கட்சிகள் செயல்படுது. குறிப்பாக மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, மத்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி அது தவறுதான். அதை திருத்திக் கொள்ள வேண்டும். எதிராக செயல்படுறாங்கன்னா தேசத்துக்கு ஆதரவா யார் சார் செயல்படுறாங்க? யார் செய்திருந்தாலும் யார் செய்தாலும் தவறுனாலே அதுல எல்லாம் அடங்கி விட்டது. இன்னும் யார் செய்யணும் செய்யலங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுல கேட்கக்கூடிய கேள்வி, அவங்க 5000 கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக போட்டிக்காக 10,000ன்றாங்களா? அப்படிதான் அதை எடுத்துக்கணும். போட்டிக்கு எப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்தோறும் குடும்பத்திற்கு நாங்கள் கொடுத்துருவோம், நாங்கள் 10,000 கொடுக்க போகிறோம், தேர்தல் ஜெயிச்ச உடனே கொடுத்துருவோம். அது 5 வருஷத்துக்கு தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு அப்படி கொடுத்தா குடும்பங்கள் எவ்வளோ இருக்குன்னா தமிழ்நாட்டில் 2,18,63,000 குடும்பம் இருக்கிறது. அதில் கிராமப்புறத்தில் 1,11,77,000 கிராமத்திலையும், நகர்ப்புறத்தில் 1,06,80,000 இருக்கிறது. 10,000ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் அந்த 1,11,77,000க்கு 10,000 வீதம் பார்த்தால் 11,177 கோடி, 11,177,000 கோடி அதற்கு தேவைப்படுகிறது. அப்படியே நீங்கள் நகர்ப்புறத்துக்கு வந்தீங்கன்னாலும் அதே போல் இல்லை. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்த பணம் எங்கேருந்து வரும்னு யாராவது யோசிச்சாங்களா? அப்படி வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னே இப்போ அவருக்கு கொடுத்தாரு சார். அவங்க ஏற்கனவே ஆட்சி செஞ்சிருக்கிறவங்களுக்கு தெரியாது முடியும். பட்ஜெட்டே நீங்கள் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 2014 எடுத்துக்க 2017 16-17 1,97,883 கோடி பட்ஜெட்டில் எல்லா பட்ஜெட்லையும் துண்டு இருக்கிறது. அதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி விடும்போது இவ்வளவு இருந்தது, 1,97,883 கோடி. 2017 2,03,082 கோடி. 2018 2,41,653 கோடி. 2019-20 2,64,556 கோடி. இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வர டாக்ஸ் அதிகமாக வருது, வருவாய் வருது. இப்போ 2021-22 ரேட்டெல்லாம் எனக்கு புரியுது, இதெல்லாம் வருது. இல்ல இது எல்லாமே இவ்வளவுதான் வருது. ஆனால் இது நான் கேட்கறது என்னன்னா 10,000 கொடுக்கிறது சாத்தியம் இல்லையா அப்படின்றத தாண்டி
10,000 அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா, 5,000 கொடுக்குறாங்கல்ல, இது எதை காட்டுது? 5,000 கொடுத்தாகி விட்டது. எதுல இருந்து கொடுத்தாங்கன்னா ST ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இல்ல அப்படி கொடுக்க முடியாதுன்றாரு முதலமைச்சர். அப்படியெல்லாம் அப்படிதான் இருக்கு. இண்டெக்ஸ் அதுக்கு தனி சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துல இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு அது முதலமைச்சரே விளக்கம் அது கொடுத்துருக்காரு. அது இப்போ வருங்காலங்களில் அதுக்கு அது அப்படித்தான் இருக்கு. ஆன்லைன்ல செக் பண்ண அப்படித்தான் இருக்கிறது. அப்புறம் இது இல்லைன்னு அவங்க தான் சொல்லணும். அது இருக்கு ஆன்லைனில் இருக்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறதே அதை வச்சு தான் சொல்கிறோம். அதுக்கு கேஸும் போட்டிருக்காங்களே, கோர்ட்டில் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது பின்னால் அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வருவாயை எடுத்து இப்படியெல்லாம் இருக்கிறது இதுதான் நிலவரம். இந்த நிலவரம் இதில் இப்போ வேறு 10 லட்சம் கோடி கடன், 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அடுத்தால நம்ம 28% யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2% தான் இருக்குது. அந்த 2%க்கு வேணால் மிஞ்சி போனால் 2 லட்சம் கோடியோ 1.5 லட்சம் கோடியோ கடன் கிடைக்கும். அதுக்கப்புறம் கடனும் கிடைக்காது. அடுத்த வரக்கூடிய கவர்மெண்ட் எப்படி இருக்கும், யார் எடுத்தாலும் ரொம்ப கஷ்டப்படணும் பொருளாதாரத்துக்கு. ஏன்னா மார்ச்சை தாண்டினதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது. இப்படி இருக்கும் பொழுது இதை யோசிக்காமல், இது நாட்டுக்காக நான் பேசுகிறேன், மக்களுக்காக பேசுகிறேன், ஒட்டுமொத்த நலனுக்காக நான் இதை யோசிக்காம திமுக அதிமுக ரெண்டு பேருமே செய்திருக்காங்க. 2 பேர் செய்ததும் தப்பு. ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி சார் தப்பு தான் பண்ணிருக்காங்க. எல்லாமே தப்பு தானே சார், பண்றது பூரா தப்பு தானே பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்காங்க சார். வெறும் வாக்குறுதியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்திருக்காங்க, மாணவர்களுக்கான உரிமை தொகை கொடுத்திருக்காங்க இல்லையா? சாத்தியப்படக்கூடிய ஒன்று தெரிஞ்சதுனால தானே அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு இந்த இவ்வளவு பெரிய தொகையை 10,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னு என்னைக்காவது இது வரைக்கும் நடந்திருக்கா? சுதந்திர இந்தியாவில் என்னைக்காவது யாராவது கொடுக்க முடிஞ்சிருக்கா? யாராவது அறிவிச்சிருக்காங்களா? அறிவிச்சபடி கொடுத்துருக்காங்களா? அவங்க என்ன கால்குலேட் பண்ணுவாங்க? ஒருவேளை அதிமுக வந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம், அதிமுக வந்துச்சுன்னா என்டிஏ கிடைக்க வேண்டிய அந்த பணத்தை எடுத்து வச்சு கொடுக்கலான்னு கூட திட்டமிடலாம். அது எப்படி கொடுத்தாலும் ராங், யார் கொடுத்தாலும் தப்பு. மக்களோட வரி பணம் அது விட்டுருங்க. அதை நான் பொதுவாக தான், ஏன்னா அதுக்காக நான் இப்போ வரதுசாரிங்கிறதுனால நான் அதை ஆதரித்து பேச முடியாது. நான் இவ்வளோ நாள் அதை தான் பேசிட்டு வந்திருக்கேன். நான் மக்களுக்காக பேசுகிறேன், மக்கள் முன்னால் பேசுகிறேன். மக்களோட வரி பணத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு, வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு, வருவாய் இல்லாதவங்களுக்கு, வருமானம் செலுத்துகிறவர்கள் வழியை எடுத்து அவர்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களுக்கு குடிநீர் வசதி, ரோடு வசதி, கல்வி வசதி, மெடிக்கல் வசதி செய்து கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய பொது நிதியை அதை யார் கொடுத்தாலும், மத்திய அரசு கொடுத்தாலும் சரி, மாநில அரசு தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறதுக்காக கொடுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அது என்னுடைய கண்டனத்தை நோக்கி என்ன காரணி திமுகவையோ அதிமுகவையோ தள்ளி இருக்கு, நகர்த்தி இருக்குது? எதற்கு இது இப்படி கொடுக்கறது? 5,000 கொடுக்குறேன்றாங்க ஒருத்தவங்க, 5,000 கொடுத்துட்டாங்க ஒருத்தவங்க, 10,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்க, மகளிருக்கான உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே என்ன பிரஷரோட அடிப்படையில் வந்து நிற்குது? பிரஷர் என்னன்னா உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் இந்த பிரச்சனையெல்லாம் தேவைப்படாது. சிம்பிளாக எளிமையாக ராஜாஜி கிணத்துல தண்ணி இறைச்சி குளிச்சுட்டு செக்ரட்டரியேட் போயிட்டு வந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டால், பேராசை இல்லை என்றால், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், உலக பணக்காரனாக ஆகணும், அரசியலையும் பிரபலமாகணுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வரவில்லை என்றால் ஒரு பிரச்சனையும் வராது. இது எதுவுமே வராது. இதெல்லாம் ஊடே வர்றதுனால இவர்கள் தவறை செய்கிறார்கள். அரசு பொது நிதியை எடுத்து பயன்படுத்துகிறார்கள், சுயநலத்துக்காக கோடி கோடியாக சேர்க்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு என்ன வருது என்றால் மக்களிடம் கெட்ட பெயர்களை ஏற்று விடுகிறார்கள். அதனால் இவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது இல்லைங்க. நீங்கள் சொல்கிற காரணம் எனக்கு புரிய முடியுது. இது ஆட்சியில் இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், ஆட்சிக்கு வரப்போறேன்னு சொல்றவங்களும் செய்யறாங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தானே. இப்போ 10,000 அறிவிச்சது ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தான். ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து இப்போ இந்த ஆட்சி வந்தது. இப்போ அவங்களும் போய் அப்படின்னு பார்த்தா இதுக்கு புள்ளையா சொல்லி போட்டது கமலஹாசன் தானே. அவர் தானே 750 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தானே திமுக தேர்தல் அறிக்கையில் 1000 சொல்லி சந்தர்ப்பத்திற்காக அவர் கட்சி ஆரம்பித்தார். அவர் என்னெல்லாம் இந்தியன்ல என்ன பேசினார், கத்தி லஞ்சம் வாங்கினா குத்துவேன்லாம் விஷயமெல்லாம் போட்டார். கடைசியில் என்ன ஆனார், அவர் நிலைமை என்ன, இப்போ எங்கே போய் சங்கமமாக இருக்காரு? அதை பற்றி அவர் வெக்கப்படுறாரா, வேதனைப்படுறாரா? அதாவது லட்சியத்தில் உறுதி, அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்று வைகோ சொன்னார். இப்போ என்ன ஆயிருக்கு? அதனால் இவங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், ரோசம், சூடு சொன்னால் எதுவுமே கிடையாது. மக்களை இழிச்சவாயர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பொது பணத்தை ஒழுங்காக கையாளணும். அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய சேலரி மற்ற அதுகளை வைத்து வாழ்கிறதுக்கு தகுதியானவங்க மட்டும்தான் நம்ம அரசியலுக்கு வரணும்னு ஒரு சட்டத்தை ஏற்றணுங்கன்னு நான் சொல்கிறேன். சார், ரகுராம் ராஜன் சொல்கிறாரு, மக்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்தா தான் பணப்புழக்கம்ன்றது நடக்கும் சொசைட்டிக்குள்ளே, அப்படி இல்லைன்னா புரட்சி வெடிக்கும்னு சொல்கிறார் இல்லையா? அது ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் சொல்றாரு. ஏறக்குறைய திமுகவும் அதிமுகவும் ஸ்டாண்ட் தானே எடுத்து பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை மக்கள்கிட்ட கொடுத்து
பண சுழற்சியை உருவாக்குறாங்க, பண சமூகத்துக்குள்ள பணப்புழக்கத்தை ஏற்படுத்துறாங்க. உலகத்தில் அவரை தவிர வேற எந்த எக்கனாமிஸ்டும் இதை போல சொன்னதில்லை, சொல்லக்கூடாது. அவர் எதற்காக இப்படி சொல்றாரு என்று அவர்கிட்ட தான் கேட்க வேண்டும். அது சொல்லவே முடியாது. பணத்தை மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாமே தவிர மீனை பிடிச்சி கொடுக்கலாம், பசி ஆறதுக்கு கொடுக்கலாம். ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் சிறப்புங்கிறது தான் அரசாங்கத்துடைய அடிப்படை தத்துவம். அரசாங்கம் எல்லாரும் சோசியல் செக்யூரிட்டிக்காகவும் எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் அதுதான் அரசு. அந்த அரசில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். வறியவர்களுக்கு உதவுவதற்காக செல்வந்தர்கள், மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, உபரி வருமானம் இருக்கிறவர்கள் கட்டுற வரி தான் அவர்களுக்கு எல்லா நன்மைக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் சட்டம். ஆனால் அதை எடுத்து தேர்தல் நேரத்தில் இப்போ கொரோனா காலம் வந்தது, அப்போ அந்த மாதிரி டைமில் கொடுக்கறது சரி. அது ஒரு பொதுவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உலகம் பூரா இருந்தது. அது ரைட்டு. நல்லா இருக்கும்போது நான் 10,000 உனக்கு தரேன், நீ அண்ணா 5,000 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டுமே நாட்டுக்கும் மக்களுக்கும் அவங்க மக்கள் பதுக்கி வைக்கல, அது மீண்டும் செலவு செய்ய போறாங்க. அது எத்தனை பேருக்கு சார் கொடுக்க முடியும்? நீங்க வாங்குறது சார், ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாங்க, மளிகை கடைக்கு போயிட்டு ஏதாவது மளிகை பொருட்கள் வாங்குறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, எவ்வளவு தேவை இருக்கு சார்? அதை நான் மறுக்கவில்லை. அவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ணணுமே தவிர 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 250-300 பேர் கட்டுற வரியை எடுத்துட்டு போய் நான் அதுக்கு தான் கொடுப்பேன். தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறது, கொடுக்கறது, பிறகு மறந்துடுறது, தேர்தல் ஜெயிச்சாலோ தோத்தாலோ மறந்துடுறது. இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு தவறுனா உங்கள் சொந்த சொத்துக்களை முதல்ல அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் போட்டு அதை எல்லா சொத்தையும் ரெக்கவர் பண்ணி மக்கள்கிட்ட ஒப்படைப்போன்னு ஒரு சட்டத்தை போட்டாங்கன்னா இந்த வாக்குறுதிகள்லாம் வராது. அது அரசாங்கம் செய்யணுங்கிறேன் நான் பேசுகிறேன் சார். மத்திய அரசு கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு வீடுதோறும் ரேஷன் அரிசி கொடுக்கறது, தண்ணி வசதி செய்து கொடுத்துருக்கிறது, போக்குவரத்து வசதி, சாலை வசதி, மெட்ரோ வசதி, மற்ற அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு நேரடியாக செய்து கொடுத்துருக்கிறது. ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போய் அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக முத்ரா ஸ்கீம் இருக்கிறது. விவசாயிகளுக்கு லோன், விவசாயிகளுக்கு காப்பீடு, 5 லட்சம் ரூபாய்க்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சாதாரண விவசாயிக்கு கூட அந்த சௌகரியத்தை பண்ணி கொடுத்துருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை ஒரு அரசாங்கம் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. மேலை நாட்டுகளை நம்ம கம்பேர் பண்ண முடியலன்னா அதை நோக்கி அடுத்த ஒரு 10-20 வருஷத்தில் அங்கெல்லாம் எப்படின்னாக்கா எல்லாமே இலவசம். ஒரு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்போலோவை விட நல்லாயிருக்கும். அங்கே போனால் கார்டு கொடுத்துருவாங்க, பர்மனெண்ட் ரெசிடென்சி கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே கார்டை காமிச்சா போதும், எல்லாமே ராயல் ட்ரீட்மெண்ட்டு, எல்லாம் ஃப்ரீ. குழந்தை டெலிவரி ஆனால் போகும்போது ஒரு பணம் கொடுத்து விட்றாங்க. கனடாவிலலாம் அப்படி தான் இருக்குது. கனடாவில் அப்படி இருக்குது. என்ன கம்யூனிஸ்ட் நாடுகள் இல்லையா? கனடாவில் அப்படி இருக்குது சார். அதே போல் பிறந்த குழந்தைக்கு 18 வயசு வரைக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் குழந்தைக்கு. காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட வரி வாங்குகிறோம், அந்த வரிக்கு அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம், எஜுகேஷன் ஃப்ரீ, இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் வரணும்னா இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இந்த துவக்கத்திலே இருக்கிற சோர்ஸை பூரா கடன் வாங்கி அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன், நான் எனக்கு ஓட்டு போடணும், அவனுக்கு ஓட்டு போடணும், இவனுக்கு ஓட்டு போடணும்னு சேதாரம் பண்ணினா அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பிற்காலத்தில் பெருசாக பாதிக்கும். அதை நோக்கி மத்திய அரசு சில முயற்சிகளை செய்கிறது. மத்திய அரசே இதை செய்தாலும் கூட தவறு என்பது என்னோட நான் ஸ்ட்ராங்காக பதிவு செய்ய. நன்றி.